வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி தொழிலாளர் நலத்துறை ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. வருகிற 15ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் 12ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களோடு 2 நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். 500 கோடி ரூபாயை உடனடியாக ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான நிதிக்காக ஒதுக்குவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் 2000 கோடி ரூபாய் கேட்டிருந்த நிலையில் 500 கோடி ரூபாய் தங்களுக்கு திருப்தி தரவில்லை என்று கூறி வேலைநிறுத்தத்தை தொடரப்போவதாக 2 தினங்களுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பிறகு சிஐடியு தொழிற்சங்கத்தினரும் மற்ற தொழிற்சங்கத்தினரும் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் 12ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி தற்போது தொழிலாளர் நலத்துறை ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இது முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக அமையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை பற்றிய தகவல்களை விளக்குங்கள். கணேஷ், தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வரக்கூடிய 15ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது இந்த வேலைநிறுத்தம் போராட்டமானது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தமிழக அரசு இன்னும் முடிக்கவில்லை. குறிப்பாக 12வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே முடிவடைந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து புதிய ஊதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் 13வது ஊதிய ஒப்பந்தம் தற்போதுதான் பேசப்பட்டு வருகிறது. இன்னும் அந்த பேச்சுவார்த்தையை முழுமையாக முடிக்கவில்லை. எனவே இந்த செயலை கண்டித்தும் அதே போன்று தொழிலாளர்களுக்கான வைப்பு நிதி பணம், தொழிலாளர்களுடைய PF, அவங்களுடைய LIC பணம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளருடைய பணத்திற்கு போக்குவரத்து கழகங்கள் நிர்வாக செயல்பாட்டிற்காக செலவு செய்திருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை போக்குவரத்து கழகங்கள் திருப்பி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் தொழிற்சங்கங்கள் 15ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதில் தோமுசா, CITU, CITC, AITC தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பது என முடிவு செய்தார்கள். முன்கூட்டியே வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்துறை அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்பாடு எதுவும் நடக்கவில்லை. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில்தான் முடிவடைந்தது. தொடர்ந்து நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தொழிலாளருடன் பேசக்கூடிய நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறை ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது வரக்கூடிய 12ஆம் தேதி காலை DMS வளாகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையானது தொழிலாளர் நலத்துறை தனி துணை ஆணையர் யாசிம் பேகம் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் தொழிலாளர் நலத்துறை ஆணைய நிர்வாகிகள் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய 10 தொழிற்சங்க பிரதிநிதிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் அரசு தரப்பிலிருந்து போக்குவரத்து துறை செயலாளர் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய முக்கிய அதிகாரிகள் கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. அன்று காலை தொழிலாளர் நலத்துறை ஆணையர் நிர்வாகிகளுடன் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையின் போதுதான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அம்சங்களும் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது தொழிற்சங்க நிர்வாகிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பது குறித்து தெரிய வரும். கணேஷ், தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் CITU தொழிற்சங்கத்தின் திரு சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எந்த மாதிரியான ஒரு திறந்த மனநிலையோடு இருக்கிறீர்கள்? அதாவது எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கவலை, எங்களுடைய ஆர்வம் அதுதான். இப்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே அமைச்சர் நேரடியாக வந்து கலந்து நடந்த அந்த பேச்சுவார்த்தையில 500 கோடிக்கு மேல் இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்போ ரிட்டையர் ஆன தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய பணமே 1700 கோடி இருக்கிறது. சர்வீஸ்ல இருப்பவர்களுக்கு ஆண்டு கணக்கில் கொடுக்காத பணம் 250 கோடி இருக்கிறது. இவை இரண்டும் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். 3-4 ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை. அதற்கு முதலில் பணம் கொண்டு வாருங்கள், அதற்கு பிறகு கழகத்தை இயக்குகிற பணத்திற்கான ஏற்பாட்டை சொல்லுங்கள், அதற்கு பிறகு ஊதிய ஒப்பந்தத்தை பேசலாம் என்றுதான் அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இந்த சூழ்நிலைமையில் அவரே நேரடியாக வந்து இன்னும் சொல்ல பணம் முதலமைச்சரோடு மற்றவரோடு கலந்து பேசி உரிய ஏற்பாட்டோடு வந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை.
இதுக்கிடையிலே முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்கிறார்கள். முத்தரப்பு பேச்சுவார்த்தையில அமைச்சர் வரப்போவதில்லை, அதிகாரிகள் மட்டும் வரப்போகிறார்கள். என்ன தீர்வு வரும் என்று எனக்கு தெரியவில்லை. தீர்வு வந்தால் நல்லதுதான். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கோரிக்கை நாங்கள் வலியுறுத்த போகிறோம். 2000 கோடி உடனடியாக வர வேண்டும். எல்லா தொழிலாளிக்கும் உள்ள பாக்கியை முதலில் நீங்கள் தர வேண்டும். அதற்கு பிறகு கழகத்தை நடத்துவதற்குள்ள பணம், அதற்கு பிறகு எங்களுடைய ஊதிய உயர்வு இன்னும் 3-4 மாதம் கழித்து நாம் அமர்ந்து பேச்சு கூட முடித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த 2 முடிய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நீங்கள் வைத்த கோரிக்கைகளுக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை. தற்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்காக. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒருவேளை உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் நீங்கள் அறிவித்தபடியே போராட்டம் என்பது நடைபெறுமா? ஆமா, இந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் அறிவித்தபடி வேலை நிறுத்தம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தமிழக அரசின் செயல்பாடு என்பது எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஏன்னா அமைச்சர் இதற்கு வரப்போவதில்லை, அதிகாரிகள் தான் வரப்போகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். இந்த பேச்சுவார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த பேச்சுவார்த்தையில் சாதாரணமாக இப்படிப்பட்ட இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஊதியம் தொடர்பாக இதுவரைக்கும் இங்கே முடிவு காணப்பட்டதில்லை. அமைச்சர் முன்னிலையில் தான் இதுவரைக்கும் முடிவு காணப்பட்டிருக்கிறது. இப்போதும் அப்படித்தான் சாத்தியம் என்று கருதுகிறேன். ஒருவேளை இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலே அமைச்சரிடம் அதிகாரம் பெற்று வந்து அதிகாரிகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சீட்டு கொடுத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நன்றி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.